இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது, ரொம்பவே ஈஸி, டேஸ்டியாக இருக்கும். சாதத்தோட பெரட்டியும் சாப்பிட்லாம், சாதத்துக்கு தொட்டுக்கையாக வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன். கடுகு, உளுந்தம்பருப்பு. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். இந்த பொரியலுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் இந்த வெங்காயத்தோட எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். தூள்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப வந்து வரமிளகாத்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன். இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியலுக்கே. இந்த சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் வந்து இந்த சிக்கன் மசாலா தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரிஞ்சால் ஃப்ரையோடு வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் இது நல்லா வதங்கிறதுக்கு இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டாச்சா? இப்போ வந்து நல்லா சிம்லேயே வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு வந்து சூப்பரான பிரிஞ்சால் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும்போதே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.